கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் மோப்பிரிப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வாகராயம்பாளையம் தென்னம்பாளையம் ரோட்டில் உள்ள கோவில் திடலில் தமிழக வெற்றிக் கழக அரசின் 100வது நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம், பேரூராட்சி அளவிலான முதல்வர் கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழா மற்றும் சர்வதேச போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் நல்லாசியுடனும் கழக பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் அறிவுறுத்தலின்படியும் கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ். பாபு தலைமையிலும் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பு பேச்சாளராக பொள்ளாச்சி குட்டப்பன், மன்சூர் விஷ்ணு, சூலூர் கணேஷ், தமிழ் முருகன், கில்லி ரமேஷ், தளபதி சம்சுதீன், கலீல், சாஹாத், விஷ்ணு, கார்ஸ் விஷ்ணு, கார்த்தி மற்றும் வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அரசின் முதல் 100 நாள் மக்கள் நலத்திட்டங்கள், அறிவிப்புகள் மற்றும் சாதனைகள் குறித்து சிறப்புரையாற்றி பேசினர். விழாவில் கருமத்தப்பட்டி வடக்கு இணைச் செயலாளர் முரளி, மாவட்ட மகளிர் அணி இணை அமைப்பாளர் ஜனம்பிகை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து முதல்வர் கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் சிறந்த வீரர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற அரசு பள்ளி மாணவர்கள் மேடையில் கௌரவிக்கப்பட்டு பாராட்டப்பட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மிகச்சிறப்பாக ஆஞ்சநேயன்ஜி, செந்தில்குமார் செய்திருந்தனர். அவருடன் பேரூராட்சி கழக பொருளாளர் அசோக்குமார், பேரூராட்சி கழக துணைச் செயலாளர் பிரபாகரன், பேரூராட்சி கழக செயற்குழு உறுப்பினர் தளபதி பாலா, சித்திரை செல்வன் மற்றும் கழக உறுப்பினர்கள் சிவக்குமார், ரவிக்குமார், நவீன், சதீஷ்குமார் ஆகியோர் ஏற்பாட்டுக் குழுவினராக செயல்பட்டனர். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், விளையாட்டு வீரர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என 1500க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.